அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்க்கு தான் ரிசல்ட்டுக்கு தான் நான் கெஸ்ஸிங் கொடுக்குறேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 25/4/2024. இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட்டு என்னன்னு பார்த்துட்டு பிறகு நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போவோம். முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 500 552 தான் கொடுத்துருந்தாங்க. 500552 கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 டிஜிட் ஆல் போர்டு கெஸ்ஸிங் 84 கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 5 பாஸ் பண்ணியிருந்தது, இங்கே 7 பாஸ் பண்ணியிருக்கு. அப்போது 7க்கும் 0க்குமான பவர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7க்கு பவர் நம்பர் 2, 0க்கு பவர் நம்பர் 5. அப்போ ரிசல்ட்டு இங்கேயே அடங்கியிருக்கு. அதுக்காக தான் நான் உங்களுக்கு நேற்றே பவர் நம்பர் கொடுத்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே மாதிரி ரிசல்ட் எடுக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி அவங்க குரூப்லேயே நிறைய பேர் கெஸ்ஸிங் பண்ணுறாங்க. ஒருவேளை சரியான நம்பரை எடுத்துகிட்டு அந்த நம்பருக்கான கெஸ்ஸிங்கை பவரில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அந்த மாதிரி தான் ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் மாறி வருதேன்ட்டு செக் பண்ணால் போதும். பவர்லேயே நிறைய ரிசல்ட்டுகள் இருக்குது. அதுக்காக தான் நேற்றே உங்களுக்கு நான் பவர் நம்பர் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடித்த ரிசல்ட்டை திரும்பி அடிக்கிறாங்க. அதுக்காக மேக்ஸிமம் இந்த பவர் எண்களை உபயோகிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா பவர் நம்பரையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. முந்தைய ரிசல்ட்டுகள்னால் ஒரே ரிசல்ட்டுக்கு முன்னாடி போகாதீங்க, நிறைய ரிசல்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பர்லாம் பாஸ் பண்ணாமல் இருக்கோ, நம்ம கெஸ் பண்ணி பாஸ் பண்ணாமல் இருக்கோ, அந்த ரிசல்ட்டெல்லாம் கொஞ்சம் தேர்வு எடுத்துக்கிட்டு அது இன்றைக்கி அடிக்குமான்ற வாய்ப்பை தேடுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நல்ல எண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பின்னோக்கி வீடியோஸுக்கெல்லாம் போங்க, நிறைய வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக வரவங்களும் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிதாக ரிசல்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் மொதல் நம்பராக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4 தான் பார்க்க போகிறோம். ஏன் 4 நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 5522 5522ன்னு பேக்கப்பில் ஏறுது. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26 அதாவது 26 25 இந்த மாதிரி 25 அப்படின்ற நம்பராக இருக்குது. 26 25 55 22 55 66. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 22 இருக்குது, 66 இருக்குது, 25 இருக்குது, 25 இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்போது எல்லா நம்பருக்கும் காமன் நம்பர் 4ஆக தான் இருக்குது. ஒருவேளை 425 பாஸ் பண்ணலாம், 04ன்ற அடிப்படையில் பாஸ் பண்ணலாம், 654ன்ற அடிப்படையிலும் பாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 4 வருவதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக உண்டு. அடித்த ரிசல்ட்டே அடிக்கிறதுனால 4 வந்து ஏ போர்டுக்குள்ளே வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் நான் 4 எடுத்திருக்கேன். ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா 6 தான் எடுக்கிறேன். ஏன் 6 எடுக்கிறேன்னா 256 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 256 ஏதோ ஒரு அடிப்படையில் 256 போயிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் டைரெக்டாக 256ன்னு கொடுக்கலாம். இங்கே 0 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே பார்த்தீங்கன்னா 06 இருக்குது. அப்போது 06 வருமான்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் பார்த்தீங்கன்னா 6ஐயும் ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். அதனால தான் 6 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 என்ற ஆப்ஷனும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 8 பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் அடிப்படையில் 8 வருமானன்ற நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் 8 வருமானம் ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 258 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 258 இந்த அடிப்படையில் 8 வருமானம் நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் அதுவும் இல்லாத 508 இந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். 508 இந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதனால் 8ஐயும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா நான் 9 தேர்வு செய்கிறேன். ஏன் இந்த 9 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா
59 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 059 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 059 509 இருக்குது. அப்போது 059 வரலாம். ஒருவேளை 5959 அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளேயும் இங்கே பாருங்கள் 5959 வருவதற்கான ஆப்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் நான் 9 எடுத்திருக்கேன். அப்போது 9 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி அடிப்படையில் நீங்களும் பாருங்கள். ஏன்னா நம்ம 509 எடுக்கிறோம். ஒருவேளை அவங்க 6 மீண்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போது 5556 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 44 இந்த 4 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் இருக்குமான்னு ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா டபுள்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க பி போர்டுக்குள்ளே நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 7. இந்த 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 657 அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 6657 இங்கே 66 இருக்குது. அப்போ இங்கே 55 இருக்குது. ஒருவேளை 557 வரலாம். இல்லை 667 வரலாம். அப்போது 7 ஒரு ஆப்ஷனாக நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. 27 இருக்குது. இங்கே 2 இருக்குது. அப்போ 27 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம 7 எதிர்பார்க்குறோம். 7 வருமானு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டு. இந்த சி போர்டுக்குள்ளே என்ன வரலாம்னா மீண்டும் 4 பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 224 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 224 54 நம்ம இங்கே தேர்வு செஞ்சோம். ஒருவேளை சி போர்டுக்குள்ளே மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஏ போர்டு திடீர்னு சி போர்டுக்குள்ளே மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டு பி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த மாதிரி ரிசல்ட்டுகள் மாறும், கண்டிப்பாக மாறும். ஒருவேளை இதே நம்பர் சரியாகவும் இருக்கலாம். நம்மள நிறைய முறை அதை செக் பண்ணால் தான் கரெக்டான நம்பர் நம்ம இதுலேருந்து சூஸ் பண்ண முடியும். 224 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் 4 ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 1. இந்த 1 நான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா 221 1 ரொம்ப நாளாகவே வராமல் இருக்குது. கடைசியாக எப்போ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி தான் 1 சூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பெனி காரோனியா ப்ளஸ் 519 ட்ரா நம்பர். 221 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 221 ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ 221 வருமா, இல்லை 51 வருமா, 4 நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் 7141 கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 41 ரிசல்ட்டாக மாறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 54 கொடுத்துட்டு 21 கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதனால தான் நம்ம 1 கொடுத்துருக்கோம். 1 வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். எல்லாமே இந்த சார்ட்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு முறை நான் நிறைய சார்ட்டுங்களை செக் பண்ணேன். எல்லாத்துக்குமே இந்த நம்பர்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் எடுத்திருக்கேன். இந்த நம்பர்ஸை பவரில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு சரியாக பட்டுச்சுன்னா அந்த ரிசல்ட்டுக்குள்ளே போங்க. இதுவே சரியான நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டையே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய கெஸ்ஸிங்குள்ளே பயன்படுத்திக்கிங்க. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பூராவே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை திருப்பி டபுள்ஸு திருப்பி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக சூதானமாக விளையாடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இதுதான் என்னுடைய ஏபிசி கெஸ்ஸிங். 3 டிஜிட் கெஸ்ஸிங் ஆல் போர்டில் 41 கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ரெகுலராகவே நம்ம பண்ணுறது தான். ஏன்னா நம்ம ஒரு சில ஏபிசி போர்டுகள் மாறுதுன்ற அடிப்படையில் நம்ம மந்த்லி சார்ட் இந்த அடிப்படையில் தான் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். வேறு நிறைய சார்ட்டுங்களை செக் பண்ணால் வேறு நம்பர்ஸ்லாம் உள்ளே வருதுன்ற அடிப்படையில் உங்களுக்கு நான் மாற்றி கொடுத்துருக்கேன். 3ம் 3யும் சி போர்டுக்குள்ளே போகலாம், பி போர்டுக்குள்ளே வரலாம், 2ம் திருப்பவும் வரலாம்ன்ற அடிப்படையில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 5ம் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்க. நம்ம கொடுக்குறது நீங்கள் உங்கள் ஆலோசனையில் இதெல்லாம் வருமானு நீங்கள் பார்ப்பீங்கன்ற அடிப்படையில் தான் நம்ம கொடுக்குறோம். எல்லாமே ஒரு வின்னிங்கான ஒரு நம்பராக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் பவர் நம்பர் இதுதான். உங்களுக்கு நீங்கள் குழப்பிக்கூடாதுன்னு பவர் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.